ஹலோ எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம 100 இயர்ஸ் வார், பிளாக் டெத் இதை பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பீசன்ஸ் ரெவால்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பீசன்ஸ் ரெவால்ட்டுக்கு இன்னும் வேறு சில நேம்ஸும் இருக்குது. அது என்னென்னா வாட் டெய்லர்ஸ் ரெபீலியன், கிரேட் ரைசிங் இந்த மாதிரி. ஸோ ஏன் இதுக்கு வாட் டெய்லர்ஸ் ரெபீலியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பீசன்ஸ் ரெவால்ட்டை லோக்கல் லீடராக இருந்து வழிநடத்தி கொண்டு போனது வாட் டெய்லர் அப்படிங்கிற ஒரு பர்சன். அதனால தான் இதுக்கு வாட் டெய்லர்ஸ் ரெபீலியன் அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்குது. அண்ட் இந்த ரெபீலியன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 ரீசன்ஸ் இருந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா பிளாக் டெத். பிளாக் டெத் 1347 இங்கிலாண்டில் வந்திருக்கும். ஸோ இதன் விளைவாக என்னாச்சுன்னா, இங்கிலாண்டில் ஏகப்பட்ட லேபரர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இறந்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த பிளாக் டெத் யூரோப்புக்கு வரும்போதே அந்த காண்டினெண்ட்டில் 1/3 ஆஃப் பாப்புலேஷனை இந்த பிளாக் டெத் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இங்கிலாண்ட்லேயும் இதே சுச்சுவேஷன் தான் ரீட்டைன் ஆகுது. அதனால் லேண்ட் ஓனர்ஸ் எல்லோரும் ஃபினான்ஷியலாக ரொம்பவே டவுன் ஆயிட்டாங்க. ஸோ அங்கே அவங்களுடைய லேண்டை டேக் கேர் பண்ணுறதுக்கு கூட லேபரர்ஸ் இல்லாமல் போயிட்டாங்க. இதனால் அந்த என்டையர் கண்ட்ரியே பயங்கரமான ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா 100 இயர்ஸ் வார் தான். இந்த 100 இயர்ஸ் வார் டைமில் மிலிட்ரி மெயின்டெனன்ஸ்க்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் தேவைப்பட்டிருக்கும். பட் இந்த ஃபண்டை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த கண்ட்ரி பயங்கரமான ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ராயல் அத்தாரிட்டிஸ் என்ன யோசிச்சுருப்பாங்கன்னா, பீசன்ஸ் கிட்டேருந்து நம்ம டேக்ஸை கலெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டேக்ஸை வச்சு நம்ம இந்த மிலிட்ரி மெயின்டெனன்ஸை டேக் கேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுருப்பாங்க. அண்ட் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, கிங் எட்வர்ட் 3 உடைய சன்னான பிளாக் பிரின்ஸ் இவர் 1376 இந்த வருஷத்தில் இறந்துருப்பார். ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் ரிச்சர்ட் 2 கிங்டம்க்கு வந்திருப்பார். ஸோ இந்த ரிச்சர்ட் 2 பார்த்திங்கன்னா வெறும் 10 இயர்ஸ் ஓல்டான ஒரு யங் பாய். இவருக்கு அப்போ ஒரு எனஃப் மெச்சூரிட்டி கூட இருந்திருக்காது. ஸோ இவருடைய அங்கிளான ஆல்சோ ஹென்ரியுடைய ஃபாதருமான ஜான் ஆஃப் காண்ட் இவர் தான் ரிச்சர்ட் 2க்கு பதிலாக அந்த என்டையர் கிங்டமே டேக் கேர் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அவங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு கிங் கிடையாது. அங்கே ஒரு ஸ்டேபிளான ஒரு ரூலிங் சிஸ்டமும் அந்த டைமில் இல்லை, ரொம்பவே வீக்காக இருந்தது. ஸோ இந்த 3 ரீசன்ஸ் தான் பீசன்ஸ் ரிவால்ட் வர்றதுக்கான மெயின் காரணமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா மிடிவல் யூரோப்பில் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸாக இருந்த சர்வ்ஸ் அண்ட் பீசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சர்வ்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா டெனன்ட் ஃபார்மர்ஸ், அதாவது குத்தகை விவசாயிகள். இவங்களுக்கு எந்த விதமான ஒரு வேஜஸுமே கிடைக்காது. அதாவது இவங்க காசே வாங்காமல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்சாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபுட்டும் தேவையான அக்கோமடேஷனும் கொடுத்துருவாங்க இந்த லேண்ட்லார்ட்ஸே. அண்ட் தென் இவங்க ஃபியூடலிசம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்க்கு கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மாதிரி அப்போ யூரோப்பில் இருந்தது. அதாவது இந்த சர்வ்ஸ் இருக்காங்க இல்லையா, அடிமைகள், இவங்க அந்த லேண்டில் ஒர்க் பண்ணணும். பட் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேஜஸ் இல்லாமல் வெறும் ஃபுட் அண்டு அக்கமடேஷன் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஃபியூடலிசம் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது அந்த சர்வ்ஸை. பிகாஸ் அவங்களுக்கு நிறைய நாட்கள் தேவையான குவான்டிட்டி ஃபுட்டு கிடைக்காது. அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அக்கமடேஷன் கூட அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சர்வ்ஸ் தான் இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா 75% ஆஃப் பாப்புலேஷன் கவர் ஆகிருந்தாங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சர்வ்ஸும் சர்வ்ஸாக தான் மாறினாங்க. அதாவது இப்போது அப்பா சர்வாக இருக்கார் அப்படின்னா அந்த அவங்களுடைய குழந்தையும் சர்வாக தான் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீசன்ஸ். இவங்க யார் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு லேண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இவங்க அந்த லேண்டில் சாட்டிஸ்ஃபையாக இல்லை, அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கல அப்படின்னா இவங்களால வேறு லேண்டுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது மற்ற பிளேஸ்க்கோ ஷிஃப்ட் ஆகிட்டு போய் அங்கே ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க அந்த ராயல் அத்தாரிட்டிஸ்க்கு டேக்ஸ் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டர் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட டேக்ஸ் கட்டணும், ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட டேக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இவங்க கிட்டேருந்து ராயல் அத்தாரிட்டிஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்களுமே ரொம்ப எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சர்வ்ஸ் அளவுக்கு கிடையாது. பிகாஸ் இவங்கக்கிட்ட கொஞ்சமாவது ஃப்ரீடம் இருந்தது.
பட் சர்வ்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீடமாலாம் இல்லவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பீசன்ஸ் வந்து அவங்களுடைய அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க வளர்க்குற கேட்டில்ஸ், ஸோ அதோட கூட இவங்க வந்து லிவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரே பிளேஸில். ஸோ இந்தளவுக்கு வந்து அந்த கண்ட்ரியில் லேபரர்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இந்த டைமில் தான் இங்கிலாண்டில் ஈஸ்ட் ஆங்கிலியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய லார்ஜ் கண்ட்ரி தான் எசன்ஸ். இந்த கண்ட்ரியில் ஃபாபிங் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் வில்லேஜில் டேக்ஸ் கலெக்டர்லாம், அதாவது இந்த ராயல் அத்தாரிட்டியிலேருந்து டேக்ஸ் கலெக்டர்ஸ் போயிட்டு பீசன்ஸ் கிட்ட டேக்ஸை பே பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் அப்போது தான் வந்து வயலன்ஸ் வந்து எரப்ட் ஆகும், அதாவது இந்த வன்முறை வந்து அப்போ தான் வெடிக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ரிபல்ஸ் எல்லோரும் வந்து எசெக்ஸ் அதுக்கப்புறம் கென்ட் இந்த பகுதியிலேருந்து கிளம்பி போயிட்டு லண்டனில் முற்றுகையிடுவாங்க. அதுவும் வாட் டெய்லர் இவருடைய தலைமையில் தான் இந்த ரிபல்ஸ் வந்து கிளம்பி போவாங்க. இது எந்த வருஷம் அப்படின்னா 1381. இதுதான் நம்ம வந்து பீசன்ஸ் ரிவால்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிவால்ட்டில் வந்து அவங்க லண்டனுக்கு போயிட்டு அங்கே பில்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸான சைமன் சட்பரி இவர் எல்லாரையும் கில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இப்போ என்ன ஆகும், ரிச்சர்ட் தானே அப்போ கிங்காக இருக்கார், அவருக்கு வேறு வழியே இல்லாமல் ஓகே இவங்களை வந்து மீட் பண்ணி நம்ம வந்து ஒரு நெகோஷியேஷன் பண்ணணும், ஒரு பேச்சுவார்த்தையை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி வருவார். எங்கே வருவார்னா மைல் எண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியா வந்து ஈஸ்ட் லண்டன் இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு தான் அவர் வருவார் நெகோஷியேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து இந்த வாட் டெய்லரும் அண்ட் அவங்களுடைய ரிபல்ஸ் எல்லோரும் தங்களுடைய குவரிஸை வைப்பாங்க. அதாவது இவ்வளோ டேக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, எங்களால் பே பண்ண முடியல, நாங்கள் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸை எவ்ரிடே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து தங்களுடைய குவரிஸை வச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ராயல் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய லார்ட் மேயர் அப்படிங்கிற ஒரு பர்சன் வாட் டெய்லரை வந்து கில் பண்ணிடுவார். உடனே இந்த ரிபல்ஸ் எல்லாருக்கும் இன்னும் ஷாக் ஆகிடும். பட் இதை பார்த்துட்டு இருந்த ரிச்சர்ட் வந்து இந்த ரிபல்ஸை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, ஏன்னா இந்த ரிபல் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு கிளாஷை கொண்டு வந்துடக்கூடாது இல்லையா, அப்புறம் வயலன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து எரப்ட் ஆகும் அப்படின்றத யோசித்து தான் இவர் வந்து அவங்கள கொஞ்சம் கன்சோல் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்து உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரிச்சர்ட் வந்து சொல்லியிருப்பார். பட் அவர் சொன்ன மாதிரி எதையுமே செஞ்சுருக்க மாட்டார். அதோட ஜான் பாலோட சேர்த்து அந்த ரிபீலியன்ஸ் எல்லாரையுமே ரவுண்ட் அப் பண்ணி அட்டாக் பண்ணவும் சொல்லியிருப்பார். அண்ட் இதோட வந்து ஃபைனலி இந்த ரிவால்ட் அல்டிமேட்டாக ஃபெயில் ஆகி இது வந்து ஒரு எண்டப்க்கு வந்திருக்கும். இதுதான் மோஸ்ட் சீரியஸ் ரிபீலியன் இன் த மிடில் ஏஜ் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் இதை தொடர்ந்து இந்த பீசன்ட் ரிவால்ட்னால என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் வந்ததுன்றதையும் பார்க்கலாம். ஸோ போல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெட் டேக்ஸ் வந்து ஸ்க்ராப் ஆகிடுச்சு, அதாவது அகற்றப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபியூடல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த ஃபியூடல் சிஸ்டமை இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஆஃப் நார்மாண்டி. இவர் வந்து 1066 இந்த பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸை தொடர்ந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சிஸ்டமும் இப்போ கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் பீசன்ஸ்க்கு வந்து கிராஜுவலாக வேஜஸை இம்ப்ரூவ் பண்ணி தர ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்லிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.